ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குறது ட்ரீம்ஸ் ஆஃப் அயன். நான் உங்கள் டஸ்கிடால். இன்றைக்கி நம்ம ஜியோ பண்ணாக்கு ஒரு 3 ஷர்ட் பார்ப்போமா? இது 3 ஷர்ட்டாக போகுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸ்டோரி போகிறத பொறுத்து இது நான் கண்டிப்பாக எபிசோடு அதிகமாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதுக்கு மேலே நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கோர்ட்டோட வாசல் முன்னாடி வயன் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டுருக்கான். வயன் ரொம்ப டென்ஷனாக இருக்கா. அப்போது வயனோட லாயர் வந்து அவன் முன்னாடி நிற்கிறாங்க. அவளை பார்த்துட்டு, இங்கே பாருங்க வயன், நீங்கள் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிட்ருக்கீங்க? கேஸ் நம்ம பக்கம்தான் சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும். நீங்கள் எதுக்கும் பெருசாக வரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த கேஸ் நம்மளுக்கு சாதகமாக தான் முடியும். பிகாஸ் அவங்க சைட் ரொம்பவே வீக்காக இருக்குது. இதில் கண்டிப்பாக தீர்ப்பு நம்ம பக்கம்தான் வரும். நீங்கள் இதெல்லாம் நினச்சி பதட்டப்படாதீங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லாயர் வயன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வயனும் கொஞ்சம் கேஷுவலாக அங்கே சைலண்ட்டாக நிற்கிறான். அப்போது அவளுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரை ஓப்பன் பண்ணிட்டு ஜியோப் வராரு. ஜியோப்க்கு பின்னாடி ஒரு பொண்ணு வரா. அப்போது வயன் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த பக்கம் தள்ளி போகணும்னு ட்ரை பண்ணுறா. அப்போது அந்த பொண்ணு முன்னாடி நின்றுட்டு, அப்போது நான் இவ்வளோ பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல வயன், நீ உன்னோட டெசிஷனில் தான் இன்னும் இருக்கல்ல. நான் உங்களை எவ்வளோ தான் பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்கள் 2 பேரும் உங்களோட டெசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கள. அப்போது நான் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு தான். உங்களோட லைஃப் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட்டு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கா. அதுக்கு வயன் எதுவுமே பேசாமல் சைலண்டாகவே நின்றுட்டுருக்கா. அப்போது அகெயின் அவ ஏதாவது பேசுவாயன், நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நான் ஒன்றும் செவுத்து முன்னாடி நின்று சும்மா உதறிட்டு இல்லை. ஏதாச்சும் சொல்லு. இப்போ கூட உனக்கு டைம் இருக்கு. இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிடுவாயன். உன்னால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியாது வாயன். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீயும் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்திட்டு. ஏன் வாயன் இந்த டெசிஷனை நீ மாற்றிக்கலாமே? உன்னோட பிடிவாதத்தை விட்டு தயவு செஞ்சு கொஞ்சமாவது உன்னோட லைஃப்பை பற்றி யோசிச்சு பாருவாயன். இப்போது நீ ஸ்டப்பனாக இந்த முடிவு எடுக்கிற, ஆனால் நாளை பின்ன இந்த முடிவு எடுத்ததுக்கு அவனை விட நீ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவ. அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் உன்னோட ஃப்ரெண்டாக பேசுகிறேன். இந்த இடத்துல நான் ஜியோப்ர சிஸ்டராக பேசல, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த டெசிஷனை மாற்றிக்கோ. இதுக்கும் மேலே நான் இதை பண்ணி தான் தீர்வேன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்று நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் என்னால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட லைஃப்பில் உங்களுக்கான டெசிஷன் தான் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் இதில் நீங்கள் 2 பேருமே இப்படி ஸ்டபனாக இருக்கிறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் எதுவுமே பேச முடியல. இப்போ கூட நீங்கள் இது புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா நாளை பின்னா இதை நினச்சி நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்லிட்டேன். இது புரிஞ்சு ஏற்றுக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கோ, இல்லையா நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டேன். இதை விட்டுட்டு நீ போய் நீ நினைக்கிறத பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. அப்போது வயன் அந்த பொண்ணை கூப்பிட்றா, பிரியா. அப்போது திரும்பி வயனை பார்க்குறா. இங்கே பாரு பிரியா, எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும் இல்லை நீ சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னோ எந்த ஒரு யோசனையும் இல்லை. ஆனால் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ.
என்னால் என்னோட டெசிஷனை மாற்ற முடியாது. ஏன்னா ஏன்னா எனக்கு நடந்தது அப்படி. என்னால் இதுக்கு மேலேயும் பொறுமையாக போக முடியாது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. இது இப்படி தான் முடியணும்னு இருக்கு. எங்களோட ரிலேஷன்ஷிப் இப்படி தான் ப்ரோக் ஆகணுங்கிறது தான் ஃபேட். இதை கண்டிப்பாக யாராலையும் மாற்ற முடியாது. இதுக்கு மேலே இதை நீ பேசி நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத பிரியா. தயவு செஞ்சு என்னோட வழியில் விட்டுரு. எனக்கு ஒன்று பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக என்னால் லைஃப் லாங் இதை ஏற்றுலாம் வாழ முடியாது. எனக்கு என்னோட லைஃப் முக்கியம். அதுக்கு நான் இந்த டெசிஷன் எடுத்து தான் ஆகணும். ஈவன் அது என்னோட ஃப்ரெண்டான ஒன்று ஹர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னால் இந்த முடிவை மாற்றிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ பிரியா வயனையை பார்த்துட்டு, இதுதான் உன்னோட டெசிஷன்னா, என்னால் எதுவும் பண்ண முடியாது வயன், நடக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கோர்ட்குள்ளே போகிறான். உள்ளே போன உடனே வயனும் ஜியோப்பும் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. அப்போது அந்த கோர்ட்டில் இருக்க ஜட்ஜ் கேட்குறாங்க, மிஸ்டர் ஜங் ஹசாக், அவங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் வயனை டிவோர்ஸ் பண்ணுறதுல சம்மதமா? இந்த டிசிஷனை நீங்கள் 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்டோடு எடுத்திருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் சம்மதம்னா நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருவோம், சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ் கேட்க, அதுக்கு ஜியோப் வயனை பார்த்துட்டு, எனக்கு இதில் சம்மதம் தான் யுவர் ஆனர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து அந்த ஜட்ஜ் வயன் பக்கம் திரும்பி, மிஸ் வயன், உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் ஜியோப்பை டிவோர்ஸ் பண்ணுறதுல முழு சம்மதமா? இதில் நீங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்டோடு தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வயன், எனக்கும் இதில் முழு சம்மதம் தான், எனக்கு இவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிடுறான். இப்போது அவங்களும் இவங்க மியூச்சுவல் கன்சென்ட்டில் டிவோர்ஸ் கேட்குறதுனால இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸும் கொடுத்துட்றாங்க. டிவோர்ஸ்க்கான லீகல் ஃபார்மாலிட்டி பேப்பர்ஸ்லாம் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு ஜியோப் அண்ட் வயன் 2 பேருமே அந்த கோர்ட் வாசலுக்கு வராங்க. அங்கே பிரியா வந்துட்டு, என்ன ஜியோப், டிவோர்ஸ் கிடச்சிச்சா? நான் இவ்வளோ பேசியும் உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் கூட மனசு சரிங்களா? எதுக்கு 2 பேரும் இவ்வளோ அழுத்தமாக இருக்கீங்க? உங்கள் 2 பேருக்கும் உங்களோட இப்போதைய ஸ்டேட் மட்டும்தான் தெரியுது. ஆனால் நாளை பின்ன இதனால் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறீங்கன்றத ஒரு நிமிஷம் கூட நீங்கள் யோசிச்சு பார்க்காம இந்த முடிவு எடுத்துட்டீங்க. உங்கள் லைஃப்பை பற்றி நான் யோசிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் 2 பேரும் யோசிக்காமல் இந்த முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக இதனால் இதை நீங்கள் 2 பேருமே ஒரு நாள் ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்லிகிட்ருக்கா. அவங்க 2 பேருக்குமே அது புரியுது, ஆனாலும் எதுவுமே பேசிக்கல. ஜியோப் சைலண்ட்டாக கீழே இறங்கி வந்து பிரியா கிட்ட போய், இங்கே பாரு பிரியா, எனக்கு நல்லா தெரியும் இது அவளோட விருப்பம். அவளுக்கு டிவோர்ஸ் வேணும்னு அவள் கேட்டா, நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. அவளோட விருப்பம் இது தானே. இதுக்கப்புறம் என்னால் பிடிச்சி வச்சுட்டு என் கூட நீ வாழ்ந்து தான் ஆகணும்லாம் என்னால் சொல்ல முடியாது. இதை இதோட விட்டுரு, போகட்டும். அவளோட லைஃப்பை வாழறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதை இதுக்கப்புறமும் நான் தடுக்க விரும்பல, விடு பிரியா அப்படிங்கிற மாதிரி ஜியோப் சொல்லிகிட்ருக்காரு. பிரியா சைலண்ட்டாக ஜியோப் பேசுகிறது மட்டும் தான் பார்த்துட்ருக்கா. வயனுக்கும் இது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது.
பட் இருந்தாலும் அவளுக்கு இந்த லைஃப் வேண்டாங்கிறதுல வயன் ரொம்பவே ஸ்டபனாக இருக்கான். பிரியா வயன் கிட்ட வந்து, என்ன வயன், நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ இண்டிபெண்ட்டாக உன் லைஃப்பை வாழ போகிறல்ல. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழ். எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட், என் அண்ணோட ஒய்ஃப் இப்போது என் கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு இப்போது இனி நீ எங்களை விட்டு நிரந்தரமாக போக போகிறேன்னு தெரியறப்போ கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஒரு ஃப்ரெண்டாக யோசிக்கிறப்போ உனக்கு உன்னோட ஹாப்பினஸ் முக்கியம். ஸோ நீ இந்த டெசிஷன் தான் எடுக்கணும். இதுதான் உன் லைஃப்க்கு நல்லதுன்னு நீ நினைக்கிற. இதில் நான் இதுக்கு மேலே மறுத்து பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ இதுக்கப்புறமாவது உன்னோட லைஃப்பை சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்சவரோட ஹாப்பியாக வாழ வயன் அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்லிவிட்டு சின்னதாக அவளை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலான்னு போகிறா. அப்போது அந்த கோர்ட்டோட வாசலில் ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரை ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் ஃபார்மல்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு பர்சன் வராரு. அவர் வந்து வயன் மாடி நின்றுட்டு, வயன், ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதா, நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி வயனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வயன், எல்லாம் முடிஞ்சதாரம், நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறா. அப்போது ஆரம் திரும்பி பிரியாவை பார்த்துட்டு, பிரியா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹயாங்? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு வயன், நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார்டு டோர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு கார்டை எடுத்து பிரியா கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, பிரியா, இன்னும் ஒரு 2 monthஸில் எனக்கும் வயனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அண்ட் இன்னும் ஒரு 1 weekல எங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். நீயும் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். நீ கண்டிப்பாக எங்களோட என்கேஜ்மெண்ட்க்கோ மேரேஜ்க்கோ வரணும். அது மட்டும் இல்லை, நீ வயனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ வந்தால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. எனக்கு பிரியா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நான் உங்களோட என்கேஜ்மெண்ட் அப்புறம் மேரேஜ் இது 2த்துக்குமே நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா இதெல்லாம் நடக்கணும்னு நடந்துச்சு. ஆனால் இதெல்லாத்தையும் நினச்சிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் வருவேன். ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ் நான் இல்லாமல் எப்படி நடக்கும்? கண்டிப்பாக நான் வருவேன். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல தங்கச்சியாகவும் நான் கண்டிப்பாக உங்களோட வெட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போது ஆரம் வயனை பார்த்துட்டு, வயன், நம்ம என்கேஜ்மெண்ட்க்காக இன்னும் நிறைய திங்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வயன், போகலாம் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போது ஆரம் வயனோட ஷோல்டரில் கையை போட்டு அதில் காரை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போகிறத ஜியோப் சைலண்ட்டாக அங்கே நின்று பார்க்குறாரு. அந்த ஒரு செகண்ட் ஜியோப்க்கு தன்னோட உயிரே தன்னை விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல். அழகணும்னு தோணுது. பட் அவர் அதை பண்ணல. ஆனால் அதையும் தாண்டி அவரோட கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் மட்டும் விழுது. ஆனால் அதை காமிச்சிக்காம அவரோட கண்ணை தொடச்சிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ இன்னும் ஸ்டோரியே சொல்லலை, அதுக்குள்ளே பிடிச்சிருக்கான்னு கேட்குறீமா? நீங்கள் கேட்குறதே என் காதில் விழுது. இதுவும் போக போக கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மெயினாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக ஒரு 5 ஷார்ட்டில் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியலைன்னா
ஒரு 7 ஷாட் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் முடிச்சிட ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த டியூரேஷனில் நான் போட்டேன்னா சத்தியமாக ஒரு 10 எபிசோட் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எப்படி வந்தாலும் சரி இதை நான் ஒரு கம்ப்ளீட்டான ஃபினிஷிங் கொடுத்து தான் முடிப்பேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த சீரீஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். டடா பாய்.